Hi friends, welcome to Edho Onnu channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறீங்கன்னா ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போறீங்க. அது என்னன்னா நான் இன்னைக்கு டிஃபரெண்டா வெண்பொங்கல் பண்ண போறேன். என்ன டிஃபரெண்ட் கேக்குறீங்களா? நம்ம நார்மலா பச்சரிசி வச்சு பண்ணுவோம் இல்லையா? ஸோ அதையே நான் வந்து ரவையை வச்சு பண்ண போறேன். ஸோ இந்த ரவையை வச்சு பண்ணா செம்ம டேஸ்டியா இருக்கும். ஆல்ரெடி நான் பண்ணி பார்த்தேன், செம்ம டேஸ்டியா இருந்துச்சு. ஸோ அந்த ரெசிபியை தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணலான்னு நினைக்கிறேன். வாங்க இன்னைக்கு எப்படி ரவை வெண்பொங்கல் பண்ணலான்ட்டு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாமா? ஒரு கடாய் வச்சுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு கப் ரவை எடுத்திருக்கேன் நானு இன்னைக்கு. ஸோ ஒரு கப் ரவை போட்டுட்டு நல்லா சிம்ல வச்சுட்டு வறுத்துக்கணும். ரவை நல்லா வெந்துடும், நல்லா பொன்னிறமா ஆகணும். பாருங்க, நல்லா பொன்னிறமா ஆயிடுச்சு. பொன்னிறம் ஆனதான் எடுத்துடலாம். ஒரு கப் ரவைக்கு நான் இப்போ 3 கிளாஸ் தண்ணி ஊத்துறேன். அது ஒரு கப்பு ரவைன்னா 3 கப்பு தண்ணி. இப்ப தண்ணி நல்லா கொதிச்சு வரட்டும். இப்ப தண்ணி வந்து நல்லா கொதிக்கணும். கொதிக்கும் போது நம்ம இந்த ரவையை எடுத்து போட்டுக்கலாம். பாருங்க, தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. சிம்ல வச்சுட்டு நம்ம வறுத்த ரவையை இதுல போட்டுடலாம். சிம்லயே வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா வேகணும். ரவை பாத்தீங்கன்னா ஒரு 2 மினிட்ஸ்ல வந்துடும். ஆனா சிம்லயே வச்சுக்கோங்க. அப்போ ஒரு கப் ரவைக்கு வந்து 3 கிளாஸ் தண்ணி விட்டேன் நானு. கரெக்டா இருக்கு பாருங்க, நல்லா வெந்துருச்சு. நம்ம ஊத்துன தண்ணி எல்லாமே பாருங்க அப்சர்வ் பண்ணிச்சு ரவை. 2 மினிட்ஸ் தான், 2 மினிட்ஸ் நல்லா வந்துடும். இப்படி நல்லா கலந்து விடுங்க. சோ பொங்கலுக்கு வந்து பாத்தீங்கன்னா தண்ணி இன்னும் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா இந்த ஸ்டேஜ்ல தேவைப்பட்டுச்சுன்னா சும்மா ஒரு கிளாஸ் சுடு தண்ணி ஊத்திக்கலாம். பச்சை தண்ணி ஊத்தாதீங்க, சூடா தண்ணி ஊத்துங்க. சோ இப்ப பாத்தீங்கன்னா ரவை நல்லா வந்துருச்சு. இப்ப ஒரு கப் ரவைக்கு பாத்தீங்கன்னா நான் 1/2 கப்பு சிறுபருப்பு எடுத்து வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன். சோ அதை ஆட் பண்ணிக்கலாம். ரவை வெந்ததும் இந்த சிறுபருப்பு வேக வச்ச சிறுபருப்பை போட்டு நல்லா கலந்துக்கோங்க. எல்லா இடமும் மிக்ஸ் ஆகணும். மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்துக்கோங்க. பொங்கல் பதம் வரணும், அந்த மாதிரி லூஸா இன்னும் வேணும்னா நீங்க லைட்டா கொஞ்சம் சுடு தண்ணி வந்து ஊத்திக்கலாம். பாருங்க கலந்தாச்சு. இப்போ வந்து நம்ம இதுக்கு வந்து தாளிச்சிடலாம். இப்போ வந்து நம்ம தாளிப்பு போட்டுடலாம். அதுக்கு நான் வந்து ஒரு 1.5 ஸ்பூன் நெய் விடுறேன். அப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம எண்ணெய் விடலாம். இது காயட்டும் நல்லா. இப்ப நல்லா எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா இஞ்சி கொஞ்சம் இடிச்சு வச்சிருக்கேன், ஒரு துண்டு போட்டுக்கலாம். மிளகு சீரகம் 1/2 ஸ்பூனு, கருவேப்பிலை. இதெல்லாம் நல்லா வெந்ததும் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க இந்த ரவை பொங்கல்ல ஆட் பண்ணிக்கலாம். இதுல வந்து நான் உப்பு போட மறந்துட்டேன், நான் இப்ப ஆட் பண்ணிட்டேன். நீங்க என்ன பண்றீங்கன்னா சுடு தண்ணி நம்ம வச்சிருக்கோம் இல்லையா, அது கொதிக்கும் போதே உங்களுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுருங்க. சோ சாரி, நான் இப்ப ஆட் பண்ணிட்டேன் உப்பு. நீங்க உப்பு எப்ப போடணும்னா இந்த தண்ணி கொதிக்க விடுறீங்க பாருங்க, அப்பயே தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இப்ப நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க, செம்ம டேஸ்டா இருக்கும், சாஃப்டா இருக்கும். அப்படியே பொங்கல் டேஸ்ட் தான் வரும். நீங்க ரவையில சாப்பிட்ற மாதிரி எல்லாம் இருக்காது. நம்ம பொங்கல் சாப்பிட்டா என்ன டேஸ்ட் வருமோ அதே டேஸ்ட் தான் இதுலயும் வரும். இதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க முந்திரி ஆட் பண்ணிக்கலாம், திராட்சை ஆட் பண்ணிக்கலாம். நான் முந்திரி இன்னைக்கு ஆட் பண்ணல.
உங்களுக்கு வேணும்னா முந்திரியை கூட வறுத்து நீங்க ஆட் பண்ணிக்கலாம், ரொம்ப டேஸ்டியா இருக்கும். ஸோ எல்லாம் செஞ்சு பாருங்க, செம்ம டேஸ்டா இருக்கும். அவ்வளவுதான், சுட சுட கம கமன்னு ரவை பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஏதோ ஒன்று இருக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.